ஓம் ஞான ரூபாய வித்மஹே சக்தி அம்சாய தீமஹி தன்னோ சக்தி அம்மா பிரச்சோதயாத். ஓம் நமோ நாராயணி, ஓம் நமோ நாராயணி, ஓம் நமோ நாராயணி. இன்று நல்ல நாள். அன்பார்ந்த 12 ராசிக்காரர்களுக்கும் இன்றைய கோச்சாரப்படி உங்களுடைய ராசி பலன்களை பார்ப்போம். இன்று பிப்ரவரி மாதம் வியாழக்கிழமை 8/2/2024, சோபகிருத ஆண்டு தை 25. நல்ல நேரம் காலை 12:30 மணி முதல் 1:30 வரை. கௌரி நல்ல நேரம் காலை 12:30 மணி முதல் 1:30 வரை, மாலை 6:30 மணி முதல் 7:30 மணி வரை. ராகு காலம் மாலை 1:30 மணி முதல் 3 மணி வரை. குளிகை காலம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை. யமகண்டம் காலை 6 மணி முதல் 7:30 மணி வரை. மகர லக்னம் இருப்பு 0 நாழிகை 54 வினாடி. சூரிய உதயம் காலை 6:35. திதி இன்று காலை 9:45 வரை திரியோதசி, பின்பு சதுர்த்தசி. நட்சத்திரம் இன்று அதிகாலை 2:57 வரை பூராடம், பின்பு உத்திராடம். நாமயோகம் இன்று அதிகாலை 1:05 வரை வஜ்ரம், பின்பு இரவு 10:29 வரை சித்தி, பின்பு வியாதிபாதம். கரணம் இன்று காலை 9:45 வரை மணிசை, பின்பு இரவு 8:48 வரை பத்திரை, பின்பு சகுனி. சந்திராஷ்டமம் ரோகிணி மிருகஸ்ரீஷம். இன்றைய கோச்சார கிரகங்களின் அமைப்பு. மகர லக்னம். மகரத்தில் சூரிய பகவான், புதன் பகவான், செவ்வாய் பகவான், சந்திர பகவான். கும்பத்தில் சனி பகவான். மீனத்தில் ராகு பகவான். மேஷத்தில் குரு பகவான். கன்னியில் கேது பகவான். தனுசில் சுக்கிர பகவான். துளாராசிக்காரர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு கவலை உள்ள நாளாக அமையும். கவலைன்றது எப்படின்னா, குடும்பத்துடன் போகும்போதே கவலை. எந்த மாதிரி கவலைன்னா, பயணங்கள் ஆரம்பிக்கும் போது தடை ஏற்படும். குடும்பத்தோட ஒரு டிராவல் பண்ணணும், ஒரு ட்ரிப்பு போகணும் அப்படின்னு நீங்க மனசார இருந்து பிளான் பண்ணும் போதே ஒரு தடை வரும். அதனால ஒரு மன கஷ்டமும் மனக்கவலையும் வரும். உங்களுடைய அம்மாவிற்கு அம்மா அப்படின்னா, உங்களோட பாட்டிக்கு திடீர்னு உடல் உபாதைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் செய்தியா வரும்போது உங்களோட அம்மா ரொம்ப கவலையா இருப்பாங்க. அதுக்கு நீங்க என்ன பண்ணணும்னா, உடனே உங்க அம்மாவை பக்கத்திலே உங்க பாட்டி இருந்தாங்கன்னா கூட்டிட்டு போயிட்டு அதுக்கு உண்டான ஒரு விஷயத்த எஃபோர்ட்டை எடுத்துட்டு வந்தீங்கன்னா அவங்களுக்கு சில உபாதைகள்ல இருந்து தப்பிப்பாங்க. உங்களுக்கு இன்று கொஞ்சம் ஞாபக மறதி அதிகமாகவே இருக்கும். அதனால இன்னைக்கு என்னென்ன வேலைகள் செய்யணும், என்னென்ன கவர்மெண்ட் சம்பந்தப்பட்ட விஷயமா இருந்தாலும் சரி, பேங்க் சம்பந்தப்பட்ட விஷயமா இருந்தாலும் சரி, காய்கறி வாங்குற விஷயமா இருந்தாலும் சரி, எது இருந்தாலும் ஒரு பேப்பர்ல எழுதிக்கிட்டு அதப்படி இன்னைக்கு நீங்க நடந்தீங்கன்னா இந்த ஞாபக மறதியிலேருந்து நீங்க வெளியில வரலாம். அப்படி ஞாபக மறதியோடு இருந்தீங்கன்னா சில பிரச்சனைகள் வரும், அதனால வாக்குவாதங்கள் வரும், அதனால மனக்கவலைகள் வரும். கொஞ்சம் இதை மட்டும் பார்த்து உங்களோட டைமை சேவ் பண்றதுக்காக இந்த லிஸ்ட்டை மட்டும் எடுங்க. அது உங்களுக்கு நன்மையாக முடியும். பரிகாரம்: முனீஸ்வரர் கோயிலுக்கு போங்க. போகும்போது ஒரு தட்டு நிறைய மல்லிப்பூ வாங்கிட்டு அது மேல பன்னீர் தெளிச்சு எடுத்துட்டு போங்க. எடுத்துட்டு போயிட்டு அந்த தட்டை பூஜாரிட்ட கொடுக்கும்போது இது சுவாமியோட இரவு பூஜைக்கு வச்சுக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு வாங்க. இதை நீங்க காலையில கொடுத்தாலும் சரி, மாலையில கொடுத்தாலும் சரி, எப்பனா கொடுக்கலாம். ஆனா இதை மறக்காம இந்த நாள்ல செஞ்சீங்கன்னா இந்த கவலையிலேருந்து வெளியில வருவீங்க. அந்த கவலைக்கு உண்டான தாக்கமும் என்னாலும் இல்லாம சந்தோஷமான நாளாக அமையும். கனவுகளும் பலன்களும். உங்க கனவுல விபத்தை பார்க்குற மாதிரி கனவு வந்துச்சுன்னா பயப்பட வேண்டாம். இதோட அர்த்தம் என்னன்னா, உங்களோட வளர்ச்சியை யாரோ தடை செய்யறாங்கன்னு அர்த்தம். அதனால விபத்து வந்துருச்சுனாவே ஒரு நெகட்டிவ் சைன்னு நினைக்காதீங்க. அது நமக்கு நடக்கும்னு நினைக்காதீங்க. கனவுகள்ல வர சில விஷயங்கள் எல்லாமே நம்மளை எச்சரிக்கையாக இருக்கிறது தான் நடக்கிற விஷயம். கனவில் விபத்தை பார்த்தால் உங்களுடைய
வளர்ச்சியை தடை யாரோ செய்கிறார்கள். நன்றி, வணக்கம்.